ஸ்டாண்டர்ட் தமிழ் பொதுத் தேர்விற்கு படிச்சிருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்புறம் திருக்குறள் என்னென்ன படிச்சிருக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அணி, அணிகள், இல்லை திணை, துறை எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸாக செக் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த நம்ம சேனலில் இப்போ 36K சப்ஸ்கிரைப் ரீச் ஆயிருக்கு. அதுக்கு நீங்களும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ. ஓகேங்களா? மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸை ரொம்ப முக்கியமாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இதை ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனப்பாட பகுதியை பொறுத்தவரை இயல் 1லேருந்து 8 வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அணிகள் பொறுத்தவரை பொருள் வேற்றுமை அணி, நிரல் நிறை அணி, ஏக தேச உருவக அணி, தொழில் உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை, இந்த அணிலாம் ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. திணை பொறுத்தவரை வாகை திணை, பாடான் திணை, அப்புறம் நெய்தல் திணை. துறையை பொறுத்தவரை பரிசில் துறை, குதிர் பாசறை துறை, செவியழிவு நூவு துறை. இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. பழமொழி வாழ்க்கை நிகழ்வு என்னென்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இலக்கிய நயம் பாராட்டல் பொறுத்தவரை 1, 3, 5, 6, 7 ஏழு இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. தமிழாக்கம் தருக 1, 2, 5, 6, 7 இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. மொழித்திறன் பயிற்சி பார்த்துட்டிங்கன்னா 1லேருந்து 8 வரைக்கும் ஃபுல்லாகவே. அதே மாதிரி இலக்கண தேர்ச்சிக்குள் ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா அகவைய வினா 12, புறவிய வினா 2, மொத்தம் 14 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது இந்த முக்கியமான குருவினா, சிறுவினா, நெடுவினா இல்லையா? இயல் 1 பார்த்துட்டிங்கன்னா குருவினால் 1, 2, 3, 4, சிறுவினால் 1, 2, 3, நெடுவினால் 1, 2, 3. இயல் 2ல் இந்த போல்டு இருக்குல்ல, அந்த எல்லோ கலர், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. செகண்ட் இயலில் 1, 2, 3, 4, சிறுவினால் 2, 3, 4, நெடுவினால் 2, 3. இயல் 3ல் பார்த்துட்டிங்கன்னா குருவினால் 1, 2, 3, 4, 5, சிறுவினால் பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 5, நெடுவினால் 1, 2, 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் பார்த்துட்டிங்கன்னா குருவினால் 1, 2, 4, சிறுவினால் 3, 4, நெடுவினால் 1. ஓகே, 4th லெசன் பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4, சிறுவினால் 1, 2, 3, 4, அதில் 1, 2, 3. சேம் 5th லெசன் பார்த்துக்கோங்க. சேம் தான், அப்படியே தான் 1, 2, 3, 4, 1, 2, 3, 1, 2, 3 வந்துடும். 6th லெசன் பொறுத்தவரை 1, 2, 3, 4, 1, 2, 3, 1, 2. ஓகே, திருக்குறள் பொறுத்தவரை செக் பண்ணிக்கோங்க. 8, 10, 11, 13, 2, 4, 6, 7, 1, 2. இதெல்லாம் எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் போல்டு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 7th லெசன் 1, 3, 4, 1, 2, 3, 4, 2, 3. 8th பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4, சிறுவினால் 1, 2, 3, 4, நெடுவினால் 1, 3. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், வண்ணமிட்ட வினாக்கள் எல்லாமே. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா புறவிய அதாவது குருவினாக்கள், மயிலாடல், யாடல் விழா, அது அப்புறம் எழுத்தாணியின் வகைகள், இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். ஓரளவுக்கு எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு நான் லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். தொடர்ச்சியாக வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 12th லைவில் நம்ம கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸுக்கு 1 ஷாட் ரிவிஷன் ஃபுல்லாக வால்யூம் 1 போட்டாச்சு. 12th தமிழ் கிரியேட்டிவ் 1 மார்க்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 201 மார்க் கிட்டத்தட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே நீங்கள் லைவ் லிங்க்லேயும் செக் பண்ணிக்கோங்க. லைவ் நம்ம கண்டக்ட் பண்ணோம்னா நம்ம சேனலில் பதிவு செய்கிறோம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் எவ்வளோ தமிழுக்கு படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.